வெஜிடபிள் புட்டு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உப்புமா 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, பீன்ஸ் கேரட் வெட்டி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸ், பச்சை மிளகா 1, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் உளுந்து போடுங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கேரட், பீன்ஸ், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் உப்புமா சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நான் வறுத்து வச்சுருக்கேன் உப்புமா. மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விடணும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம திருவின தேங்காய் அதில் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக திருவின தேங்காவை போட போகிறோம். போட்டுட்டு சிம்மில் இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். நம்ம உப்புமா ரெடி. நம்ம வெஜிடபிள் உப்புமா ரெடி.